ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வெறும் 21 ரூபாயிலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரீசெண்டாக வந்த ஆடை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 14 நாளுக்கிட்ட நம்ம டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக 21 ரூபா பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 290 ருபீஸுக்கு கிட்ட நம்ம ஓவராலாக சேர்த்துருந்தோம். அதை எஸ்ஐபி ஆக்டிவேட் பண்ணி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 21 ரூபா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி மந்த்லி எஸ்ஐபிலாம் இருக்கோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி எஸ்ஐபி மாதிரியே இது டெய்லி எஸ்ஐபியாக பணம் போய்கிட்டு இருக்கும். ஸோ 21 ரூபா. ஸோ அதோட டேரிஃப் அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பழைய வீடியோலேயே காமிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறது மூலமாக ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ இப்போ இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மந்த்ஸ் நான் விட்ராவல் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேம் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17க்கு அப்புறம் நம்ம அந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ 3 மந்த்ஸ் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அமௌண்ட்டை காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வெல்த்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ இப்போ வெல்த்தை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் 21 per டேன்னு இருக்கும். ஸோ இதை தான் நான் டீட்டெயிலாக பழைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் 21 மட்டும் இல்லாமல் 3-4 ஆப்ஷன்ஸ் முன்னாடி இருந்து இப்போ டேரெக்டாக நம்ம அந்த 21 இன்வெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்துடும். இன்கேஸ் நீங்களும் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ இங்கே காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேடிஎம் டெய்லி எஸ்ஐபிங்கிறது தான் இதோட பேஜோட நேமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 322 ரூபா 72 பைசா நம்மளோட காமிக்குது. நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 292 ரூபா. அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு ஒரு 3 மாதத்தில். அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10.5% நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரிட்டர்னு காமிக்கும். ஸோ இது லாஸ்ட்டாக அப்டேட் ஆனது பார்த்தீங்கன்னா மேக்கு அப்புறம் எதுவுமே அப்டேட் ஆகலை. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே 17 ஏப்ரல்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 17 ஏப்ரலுக்கு நம்மளுடைய சொன்ன மாதிரி 17 ஏப்ரல் தான் லாஸ்ட்டாக 20 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 நாளுக்கிட்ட பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 15-14 நாளுக்கிட்ட பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒரு சில பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் பண்ணி காமிச்சிட்டு அவங்க ரிட்டன் காமிங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 3 மந்த்ஸ் அரௌண்ட் 90 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 10% ரிட்டன் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 322ங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே காமிக்கும். ஸோ 30 ரூபா 54 பைசா நமக்கு ரிட்டர்ன்ஸ் டோட்டலாக வந்திருக்கு. இதோட சம்மரி பார்த்திங்கன்னா கரண்ட் என்ஏவி பார்த்திங்கன்னா 717 ரூபா 17 பைசாவில் போய்கிட்டு இருக்குது. ஆவரேஜாக நம்ம அப்பையிலேருந்து சேர்த்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 0.45 யூனிட்ஸ் தான் நம்ம ஓவராலாக சேர்த்துருந்துருக்கோம். ஒரு யூனிட் கூட வரல. ஸோ இந்த என்ஏவி பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 649 ரூபா 30 பைசாவில் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபண்டோட டீட்டெயில் பார்க்கணுன்னா கீழே இருக்குது ஃபண்ட் டீட்டெயிலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இது எப்படி பண்ணுச்சு அது எல்லாமே காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு விட்ராவல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. எப்போ வேணுமோ நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குது. இப்போ வேணும் அப்படின்னா நம்ம அகைன் ரீஸ்டார்ட் இதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இது ஜஸ்ட் இன்வெஸ்டடாக மட்டும் இருக்கட்டும், வீடியோக்கு ஏன்னா ஒரு சில பேர் கேட்டதுனால வச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதை விட்ரா பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட்டில் இருக்க அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் கீழே வந்தீங்கன்னா ரீடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களோட அமௌண்ட்டை எவ்வளோ விற்கணும்னு கேட்கும். ஸோ ரீடீம் ஆல் வேணும் அப்படின்னா ரீடீம் ஆலை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபண்ட் எல்லாமே விற்று அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ. ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டியது எஸ்ஐபியை அகைன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பேக் மட்டும் போயிடுங்க. அகைன் நம்மளோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்கனாலே இங்கேயே இருக்கும் ரீஸ்டார்ட் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷனு. ஸோ முன்னாடி நம்ம வெல்த் மூலியமாக உள்ள போய் காமிச்சேன் கீழே இருக்கிறதுல. இதில் ரீஸ்டார்ட் எஸ்ஐபிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரீஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் காமிக்கும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து போகணுன்னு பணம் திரும்ப கேட்கும். ஸோ அக்கௌண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அகைன் யூபிஐ பின்ன போட்டிங்கன்னா டெய்லி நமக்கு முன்னாடி போயிட்டு இருந்த மாதிரி 21 ரூபா நம்ம அக்கௌண்ட்லேருந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.